கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, யாரை மேன்மையாக வைப்பார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட கர்த்தர் யாரை மேன்மையாக வைப்பார், நாம் எப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார் என்று சொல்லிதான் ஒரு சில காரியங்கள் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து எடுத்து வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் பாருங்க, ஒரு சில கட்டளைகளை என்ன பண்றார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். என்னன்னு சொன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் யார் ஒருத்தர் சரியாக, அதாவது இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளின் பிரகாரமாக யார் ஒருத்தர் நடக்கிறீங்களோ அவர்களை பார்த்தான் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை என்ன பண்ணுவாராம், மேன்மையாக வைப்பார். என் அன்பு தேவ ஜனமே, உங்களை கர்த்தர் மேன்மையாக வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்களே, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு. என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், மேன்மையா இருக்கணும், உயர்ந்து காணப்படணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசைதான். ஆனால் தேவன் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டுமானால் அவர் சொன்ன ஒரு கட்டளைகளுக்கும் அவர் சொன்ன கற்பனைகளுக்கும் நாம் என்ன பண்ண வேண்டுமாம், செவி கொடுக்க வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுமா, அன்பு கூற வேண்டும். கவனிச்சிங்களா? அப்ப பாருங்க, தேவன் என்ன சொல்றாரு, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறணும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன பண்ணுமா, அன்பு கூற வேண்டும். யார் ஒருத்தர் தேவன் சொன்ன அந்த கற்பனைகளையும் அந்த கட்டளைகளுக்கும் யார் ஒருத்தர் செவி கொடுக்குறீங்களோ அவர்களை பூமியில் உள்ள, இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களை பார்க்கிலும் அத்தனை ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஒருவேளை எனக்கு ஆசீர்வாதமே இல்லைங்க, எனக்கு மேன்மையே இல்லைங்க, நான் அப்படியே தாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை குறித்து நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களை தேவன் மேன்மையாக வைக்க வேண்டுமானால் அவர் சொன்ன கட்டளைகளுக்கும் அவர் சொன்ன கற்பனைகளுக்கும் நீங்கள் என்ன பண்ணுமாம், செவி கொடுத்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. இங்க பாருங்க, முதல்ல சொல்றாரு, உன் மேல கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அன்பு வைப்பார். எப்பொழுது அன்பு வைப்பார்னு சொன்னா, நீ கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நீங்கள் முதலாவது என்ன பண்ணுமாம், கை கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ அப்படியே வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்து நடப்பேன்னு சொன்னா, இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் செவி கொடுத்து நடக்கும் பொழுது முதலாவதாக கர்த்தர் சொல்றாரு, உன் மேல நான் அன்பு வைப்பேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்க மேல கர்த்தர் அன்பு வைப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னா, 1000 தலைமுறை மட்டும் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். பாருங்க, நீங்க உண்மையா தேவன் மேல அன்பு கூர்ந்தீங்கன்னு சொன்னா, நீங்க உண்மையாய் தேவனுக்கு செவி கொடுப்பீங்கன்னு சொன்னா, நீங்க என்ன விதமான குறைவுகள் செய்து, என்ன விதமான குற்றங்கள் குறைகள் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் தேவன் எப்பொழுது மன்னிப்பாருன்னு சொன்னா, தேவனுக்கு நீங்கள் அன்பு கூறும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராய் இருப்பார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் ஆடு மாடுகளின் பலனையும் உன் நாட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க என்ன காரியங்கள் வளர்த்து கொண்டிருந்தாலும் பாருங்க, மிருக ஜீவன்கள் வளர்த்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு சிலர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம், ஒரு சிலர் தாங்களே என்ன பண்ணலாம், ஒரு சில காரியங்களை எழுத்தி ஒரு சில
காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம். அந்த வேலை ஸ்தலங்கள்ல தேவன் உங்களுக்கு ஒரு விருத்தியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் மிருக ஜீவன்கள்ல விருத்தியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் கர்ப்ப கனியில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுது நீங்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதிலே 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் என்ன இருப்பதில்லையா, மலடு இருப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நம்ம அநேக நேரங்கள்ல பெண்கள் மாத்திரம்தான் மலடின்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஆணில கூட நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, குழந்தை அவர்களுக்குள்ள உருவாக முடியாதபடிக்கு ஒரு சில காரியங்கள் காணப்படும். இப்ப பாருங்க, ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நண்பு தேவச்சனமே, நம்மை தேவன் மேன்மையாக வைக்க வேண்டுமா, நம்மை தேவன் ஆசீர்வாதமாக வைக்க வேண்டுமா, நாம் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவர் மேல நீங்கள் அன்பு கூறும் பொழுது, தேவன் உங்களை 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு தேவன் இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் கர்ப்ப கனியிலும் உங்கள் மிருக ஜீவன்களிலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவாராம். அது மாத்திரமல்ல, சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பாராம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்ற ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் ஒருத்தர் கூட என்ன பண்ண மாட்டாங்க, மலடு இருப்பதில்லை. ஒரு சில பெண்களுக்கு தான் குறைவுன்னு சொல்லி பார்த்துருவோம், ஒரு சில ஆண்களுக்கும் குறைவுகளுக்கும். இப்போ பாருங்க, இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில மாற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் என்ன பண்ணுமாம், கை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் என்ன பண்ண வரப்பண்ணுவாராம். பாருங்க அன்பு தேவச்சனமே, உங்களுக்கு என்ன விதமான நோய்கள், என்ன விதமான பலவீனம், இன்னைக்கு பாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே டாக்டர்கள் பல பல புது புது நோய்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாமே சொல்லும் பொழுது நமக்கே இந்த மாதிரி பிரச்சனை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அதெல்லாம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட வியாதிகளை கூட தேவன் என்ன பண்ணுவாராம், உங்களை விட்டு எடுத்து போடுவாராம். அது மாத்திரமல்ல, எகிப்தியருக்கு வர பண்ண ஒரு வியாதியும் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் வர பண்ண மாட்டாராம். உங்களை பகைக்கிற யாவருக்கும் அதை என்ன பண்ணுவாராம், வர பண்ணுகிறவராய் இருப்பார். ஆகவே இந்த நாளில கூட நம்மை தேவன் மேன்மையாக வைக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட வேண்டுமானால், நாம் உயர்ந்த ஒரு நிலைமைக்கு போக வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்முடைய பகைக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாக வேண்டுமானால், நீங்கள் தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நீங்கள் கை கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட மேன்மைன்னு சொன்னா நாம பெரிய வீடு கட்டுறது, பெரிய ஆஸ்தி அந்தஸ்தோடு இருப்பது மாத்திரம் அல்லங்க. நம்ம வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில பிள்ளை செல்வங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்ப பாருங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் நம்ம ஒரு மேன்மை. இப்போ பாருங்க, எல்லா சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே இருக்குங்க, ஆனால் பிள்ளையே இருக்காது. அப்போ சொத்தெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நிறைய குடும்பங்களில் பாருங்க, நிறைய ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் இருக்கும், ஆனால் சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இதில் என்னங்க மேன்மை இருக்கு? அப்போ பாருங்க, எல்லாவற்றிலும் நாம் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லியிருக்கிறார். எப்பொழுது ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னால், அவன் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவன் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது. தாவீது பாருங்க, தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவன் கீழ்ப்படிந்து நடந்ததுனால கர்த்தர் சொல்றாரு, 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்து நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, தாவீதை கர்த்தர் திடப்படுத்தினாராம். அவர் தம்முடைய ஜனத்தின் நிமித்தமா என்ன பண்ணார், தன்னுடைய ராஜபலத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டார். இந்த தாவீது ஒரே ஒரு காரியம் தான் தவறு செய்த, பத்சேபாள் கிட்ட மட்டும்தான். ஆனால் மற்ற நாட்களில் எல்லாமே தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய் வாழ்ந்து கொண்டார். ஆகவேதான் தாவீதை கர்த்தர் திடப்படுத்தினது மாத்திரமல்ல, அவன் ராஜ்ய பாரத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம், உயர்த்தினாராம். அது மாத்திரமல்ல, அதுல சொல்றாரு, 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதையும் சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஹல்லேலூயா. தாவீது தன் செய்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருந்தாராம்? புத்திமானாய் இருந்தாராம். அவனோட கூட கர்த்தர் என்ன பண்றாராம்? இருந்தார் என்று சொல்லி சவுல் கண்டு சவுல் என்ன பண்றாரு? சவுல் ஒரு ராஜா. ஆனால் ராஜா தாவீதை கண்டு பயப்படுவதற்கு காரணம், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஏன் என்று சொன்னால், தாவீது கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய கற்பனைகளையும் அவன் கை கொண்டு நடந்ததுனால கர்த்தர் அவனை திடப்படுத்தினது மாத்திரமல்ல, அவன் ராஜ்யபாரத்தில் அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். என் அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கூட தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாழ்க்கை பண்ணார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இங்க பாருங்க, யோசேப்பு தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து தான் அந்நிய தேசத்துல இருந்தாலும் அந்த இடத்திலும் தேவனுக்கென்று பரிசுத்தம் உள்ளவராய், தேவனுக்கென்று பாவத்திற்கு விலகி ஓடக்கூடிய ஒரு மகனாய், தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய கட்டளைகளையும் யோசேப்பு கை கொண்டு நடந்தது நிமித்தமாக கர்த்தர் அவனை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினார். யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த பார்வோனுடைய இடத்துல என்ன பண்றாரு? ராஜாவாய் கர்த்தர் மாற்றுகிறார். பாருங்க, இப்பொழுது இந்த யோசேப்பு மாற்றப்பட்டதற்கு காரணம், யோசேப்பு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய் வாழ்ந்திருந்தார். ஆகவேதான் யோசேப்பை எந்த இடத்துல அடிமைத்தனத்துல கொண்டு போயிருந்தாங்களோ அதே அடிமைத்தனத்துல தேவன் அவனை ராஜாவாக உயர்த்தி அநேகருக்கு அவனை சாட்சியுள்ள ஒரு பாத்திரமாய் தேவன் மாற்றினார். இந்த வார்த்தைகளை கூட கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமா? நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய கற்பனைகளையும் நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் அவருக்கு பயந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, எல்லாருக்குமே உயர்ந்து காணப்படணும், எல்லாருமே வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், எல்லாருமே என்ன பண்ணணும்னா நல்ல அநேகருக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு பாத்திரமாய் விளங்கணும்னு சொல்றா எல்லாருக்குமே ஆசை. ஆனால் நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை என்ன பண்றது இல்லை, செலுத்துவது கிடையாது. அதனால்தான் நிறைய நேரங்கள்ல குறைகள், நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அவர் சொன்ன கட்டளைகளையும் அவர் சொன்ன கற்பனைகளையும் நீங்கள் கை கொண்டு நடக்கும் பொழுது உங்களை சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. யோசுவா பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடத்தது நிமித்தமாய் மோசேக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, யோசுவாவை கர்த்தர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படிக்கு அவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோசுவா கூட பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னார்னா ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. காரணம், யோசுவா தேவனுக்கு பிரியமுள்ளவராய், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதவராய், தேவனோடு நெருங்கக்கூடிய ஒரு மகனாய் அவன் வாழ்ந்ததினால யோசுவாவை கர்த்தர் உயர்த்தினார். சகல ஜனங்களிலும் யோசுவாவை கர்த்தர் மேன்மையாக மாற்றினார். உங்களை கூட கர்த்தர் மேன்மையாக மாற்ற வேண்டுமானால் நீங்கள் கூட தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் செவி கொடுத்து நடக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ணும்? அன்பு கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நம் யாவரும் தேவன் சொன்ன கட்டளைகளையும் கற்பனைகளும் நம் மறவாதபடிக்கு தேவன் மேல அன்பு வைத்து அவரிடத்துல நெருங்குவோம் என்று சொன்னால் அவர் நம்மை பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நம்மை மேன்மையாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தகப்பனே, யாரை நீர் மேன்மைப்படுத்துவீர் என்று சொல்லி பார்த்தோம். உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய கற்பனைகளையும் யாரெல்லாம் கை கொண்டு நடக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் ஆண்டவரே நீர் அவர்கள் மேல அன்பு வைப்பது மாத்திரமல்ல, அவர்கள் ஆணிலாகலும் பெண்ணிலாகலும் மலடி இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். அது மாத்திரமல்ல, சகல நோய்களையும் அவர்கள்
அவர்களை விட்டு விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆனால் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஒரு இரக்கம் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவ தயவுள்ள கரமானதை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். ஆவியானவரை பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.